தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி பேசுது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தேர்தல் அறிக்கையில். இவங்க நாளைக்கு எது சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர்கள் சரியாக தேர்தல் அறிக்கை நிறைவேற்றலைன்னு இவர் அதை இதில் இருக்கிற மைனஸ்லாம் அங்கே பண்ணிட்டார். 7.5% நீட்டை 10% 10% ஆக்கிட்டார். ஆக்குவோன்றாரு. மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்வேன், வந்தவுடனே ரத்து பண்ணுவேன்றார். 3 சிலிண்ட்ரு. பெண்களுக்கான அதிக திட்டங்கள், விலையில்லா வாகனம், தொழில் தொடங்க நிதி, அரிசி அட்டை வச்சுருவனுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு. நீங்கள் பல ஏழைகள் வீட்டில் கனவாக இருக்கும்ல, செகண்ட் ஹேண்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அது ஃப்ரிட்ஜு ப்ளஸ் 10,000 அந்த இது மாதிரி பல விஷயங்கள். மது கடைகளை குறைக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. மதுவில் எக்குன்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க சார். அது பண்ணவும் முடியாது. நீ ஒரு 4 தலைமுறையை உருவாக்கி வச்சுக்கிற. அவன் காலைல வெந்திக்கும் போது ஒரு கட்டிங்கில் போட்டால் தான் அவன் சிந்தனையே வேலை செய்யும். அதனால் அதை விட்டுருங்க. அதை படிப்படியாக குறைப்பது. போதைப் பொருட்களுக்கு எதிரான அந்த இது முதலமைச்சர் கீழே அந்த அமைப்பு இயங்கும். இது எல்லாமே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இன்னும் என்ன கேட்டால் அம்மா உணவகத்தை சீரமைப்போம், இன்னும் பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இதாக இருக்கும். இது எல்லாமே நம்பிக்கை தர விஷயம். நீங்கள் 3 சிலிண்டரு ஃப்ரீனா நம்புவான். நீங்கள் சிலிண்டர் 1 ஃப்ரீனா கூட நம்ப மாட்டான். ஏன்னா சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னா அதே தரலன்னுவான். ஆமாம், மானியம் தரேன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமே 6 சிலிண்டர் யூஸ் பண்ணால் மாதம் 50 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே இவங்க கொடுக்கல.